My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும், தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்ட் அப்போ ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அஃபீஷியலாக கிடச்சிருக்கு. எம்சிசி தரப்புலேருந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் ஆஸ் வெல் அஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெடியூல் ரிவைஸ்டு ஷெடியூலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதியில் இருக்கிறோம். ஆக்சுவலாக மே மாதம் நடந்த எக்ஸாமு அப்படி இப்படின்னு இழுத்து ரெண்டாவது ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கே இத்தனை மாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக செகண்ட் ரவுண்டுக்கு டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து எனக்காக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தலாம், எம்சிசி தரப்புலேருந்து முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. யூஜி ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூஜி கவுன்சிலிங் ஷெடியூல் ஆல் இண்டியா கோட்டாவுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆக்சுவலாக நமக்கு 4ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 4th 9th செப்டம்பர் வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் பேமெண்ட் பார்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 9ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 11:55 PM வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரிசல்ட் எப்போ விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12th செப்டம்பர் தான் நமக்கு ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 12ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு எந்த கல்லூரிகள் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற டைமுங்கிறது 13th 19th செப்டம்பருக்குள்ளே போகணும். இது ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுடைய கவுன்சிலிங் ஷெடியூல். சிமிலர்லி தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரவுண்ட் 24th செப்டம்பர் ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் அப்படிங்கிறது 14th அக்டோபர் ஆரம்பிக்க போகுது. அக்டோபர் 14th ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? ஸோ இது நமக்கு ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுடைய ரிவைஸ்டு ஷெடியூல். இப்போ ஸ்டேட் பார்த்தலாம். சரிங்களா? ஸ்டேட் தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலங்கள் எப்போ ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அஃபீஷியல் டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வரலாம். ஆல் இண்டியா கோட்டா 4th செப்டம்பர்லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ தமிழ்நாடு நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடத்தலாம். ஸோ செப்டம்பர் 10 ஆரம்பித்து செப்டம்பர் 19 ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இங்கே 12ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. 12ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட். வேறஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா we have result that might be ரிசல்ட் 10லேருந்து 19, அப்போ 19ஆம் தேதி கிட்ட தான் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது மேபி 10ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும். ஸோ செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஸ்டேட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா டேட் ஒத்து போகலை. சரிங்களா? டேட் ஒத்து போகலை. இதை ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் அப்படின்றதுனால அதுக்கு மேலே அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக் தான். இப்போ தமிழ்நாட்டில் எப்போ சார் ஆரம்பிப்பாங்கன்னா 10ஆம் தேதி ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட் ஸ்டேட்டுக்கு 30ஆம் தேதி செப்டம்பர் 30th தேர்ட் ரவுண்டு ஆரம்பிக்கலாம். ஃபோர்த் ரவுண்டு 16th அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கலாம். காலேஜ் எப்போ ஆரம்பிப்பாங்க அஃபீஷியல் டேட்டா 22nd செப்டம்பர்லேருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் கவுன்சிலிங், மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்னுடைய அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸஸ் அப்படிங்கிறது 22nd செப்டம்பர் 2025. இது எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் பொருந்தும். ஒருவேளை நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க, செப்டம்பர் 5th சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் காலேஜ்லேயும் ஏதாவது ஒரு டேட் வர சொல்லி இருந்திருக்கலாம். உங்கள் காலேஜுக்கு கேட்டுக்கோங்க. சரிங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் உங்களுடைய காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எப்போ காலேஜ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து கிளாஸஸ் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல சார், நான் தேர்ட் ரவுண்டுக்கு தான் ஒரு வேளை போகிற சூழ்நிலை வரும் அப்படின்னா நான் அந்த இனிஷியல் டேஸை மிஸ் பண்ணுவேனா அப்படின்னா எஸ், நம்ம கொஞ்ச நாள் மிஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வரலாம்.
ஆனால் அதனால் நமக்கு ஒரு பெரிய லாஸுங்கிறது இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டுக்குரிய டேட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் நமக்கு சொன்னபடி ஷெட்யூல் படி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் லேட் ஆகும். செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு 12ஆம் தேதிக்கு மேலே தான் ஸ்டேட்டில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங்கும் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.